ஹாய் guys, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இயல் 1 சரியா. அதாவது பார்த்தீங்கன்னா மூதுரை சரியா. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்விக்கு எல்லையே இல்லைன்னு சொல்றாங்க சரியா. அப்ப மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை என்ன பண்றான், கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். சரி, இப்போ நீங்க இதெல்லாம் கேட்பாங்க அவங்க அப்படியே. பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், பலம் பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. இப்ப இந்த மூதுரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் எழுதினாரு. இந்த மூதுரை யார் அப்படின்னா ஔவையார். ஔவையார் என்ன சொல்றாங்கன்றத நோட் பண்ணிக்குவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். அதான் மன்னனையும் மாசற அப்படின்னு அது குற்றம் இல்லாம கல்வி கற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விட கற்றோன் தான் சிறப்புடையான்னு சொல்றாங்க சரியா. மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் பிற தேசத்துல சிறப்பு கிடையாது. ஆனா கற்றோருக்கு போன இடம்லாம் சிறப்பு அப்படின்னு அவையார் சொல்றாங்க. சொல்லும் பொருள் பார்க்கலாம். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசற அப்படின்னா அது குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் அப்படின்னா என்னது, நாடு அப்படின்னு வரும் சரியா. பாடலோட பொருள் நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே இங்க கொடுத்துருப்பாங்க ரைட்டா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாடலோட பொருள் அதே தான் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி மூதுரையோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். இவர் வேற என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி. சரியா. இந்த 3 நூல் யார் எழுதினது, ஔவையார் எழுதினது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நம்ம திரும்ப திரும்ப கேட்பாங்க. மூதுரைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை சரியா. மூத்தோர் கூறும் அறிவுரை. அப்ப சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. நூலை மொத்தம் எவ்வளவு பாடல்கள்னா 31 பாடல் இருக்கு ஓகேவா. மூதுரையில மொத்தம் எவ்வளவு பாடல் அப்படின்னா 31 பாடல்கள் தான் அமைஞ்சிருக்கு. நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும், மாசற குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். அதான் மாசறன்னு அது குற்றம் இல்லாத. இடமெல்லாம் அப்படின்னா என்னது, இடம் பிளஸ் எல்லாம். ஆப்ஷன் பி, இடம் பிளஸ் எல்லாம்னு வரும். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி, மாசு பிளஸ் அற. குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். குற்றம் பிளஸ் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் இல்லாதவர். ஆப்ஷன் ஏ சரியா, குற்றம் இல்லாதவர். அடுத்து சிறப்பு பிளஸ் உடையார் அப்படின்னா சிறப்புடையார் என்ன வரும், சிறப்பு பிளஸ் உடையார் அப்படின்னா சிறப்புடையார். ஆப்ஷன் பி சரியா. இதை நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி யார் அப்படின்னா துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேவா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்க்கலாம். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது யாரு, நமக்கு குமரகுருபரர் சொல்லியிருப்பாரு. கல்வி அழகே அழகுன்னு. கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் இந்த கல்வி பயனற்று போகும். பண்பாடுன்னு பண்பு சொல்றாங்க. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம்னு சொல்றாங்க ரைட்டா. அடுத்த இந்த பாட்டு ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டோட நெறித்தவரை நடந்து விடாதே, நீ நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணீங்க. அடுத்து இந்த லைன் மட்டும் நோட் பண்ணீங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்துட வேண்டும். ஸோ இது யார் சொன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ நோட் பண்ணீங்க ரைட்டா. இது நம்ம கேட்கலாம். அடுத்து தூற்றும்படி அப்படின்னா என்னது, இகழும்படி. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தவர் அப்படின்னா யாரு, பெரியோர்களை தான் மூத்தவர்னு சொல்லுவாங்க சரியா. இது நோட் பண்ணீங்க. அடுத்து மேதைகள்லாம் அறிஞர்களை தான் என்ன சொல்லுவோம், நம்ம மேதைகள்னு சொல்லுவோம். மாற்றார் அப்படின்னா மற்றவர்னு அர்த்தம். நெறி அப்படின்னா ஒரு வழி அப்படின்னு சொல்லக்கூடியது. நெறி அப்படின்னா வழிதான். வற்றாமல் அப்படின்னா குறையாமல். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரியா. இதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை பாடலோட பொருள் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா போதும் சரியா. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இதையே நமக்கு அப்படியே கேட்கலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். இதுவும் இம்பார்ட்டன்ட். திரையிசை பாடல்கள்ல உழைப்பாளிகளோட உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பிளஸ் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இதான் நம்ம கொஸ்டின். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்புறம் எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களை உழைப்பாளிகளோட ஒரு உயர்வை போற்றியவரும் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கு. மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. சரியா? தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர். மூத்தோர்னா என்ன? பெரியோர்னு வரும். இப்ப பெரியவங்க சொல்றதுபடிதான் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது. கைப்பொருள்னா கை பிளஸ் பொருள். கைப்பொருள். மானம் பிளஸ் இல்ல அப்படின்னா மானம் இல்லா. மானம் இல்லா அப்படின்னு வரும். சரியா? இதை நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர். சரியா? அந்த கல்விக்கண் திறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். அப்ப கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். ரைட்டா? ஸோ காமராஜரை பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். காமராஜர் பத்தி நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1954 இருந்து 1963 வரை இவர் வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 ஆண்டுகள் வந்து சிஎம்ஓ பதவி வகிச்சிருக்காரு. 9 ஆண்டு. சரியா? இதுவே நமக்கு இதுக்கு கொஸ்டின் தான். எத்தனை ஆண்டுக்கு வந்து காமராஜர் வந்து சிஎம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நோட் பண்ணீங்க. பார்க்கலாம். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் தான். சரியா? ஏன்னா கிட்டத்தட்ட அவரு நிறைய ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. அதனால கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். அதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க சிறுவங்கள்ட்ட நீங்க எங்க பள்ளிக்கூடம் போலையா அப்படின்னு காமராஜர் கேட்டுப்பாரு. அப்ப எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாது. பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க படிப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு நாங்க படிப்போம் அப்படின்னு சிறுவர் சொல்லிப்போம். ஸோ இது வந்து ஜென்ரலா ஒரு கதை தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளியும் 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளியும் 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு ஒரு திட்டம் வந்து காமராஜர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடியேற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து காமராஜர் பேருக்கு ஒரு சிறுவன் என்ன பண்ணுவான்? மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்ப காலைல சாப்பிட்டியா அப்படிங்கிறதுக்கு சாப்பிடல அப்படின்னு சொல்லுவான். அதனாலதான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒருவேளை உணவாச்சு கொடுக்கணும்னு 1956 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க காமராஜர். ஸோ ரொம்ப ரொம்ப அது இம்பார்ட்டன்ட். இது வந்து மதிய உணவு திட்டம். இது அப்படியே திருத்தி தான் என்ன பண்ணாரு இது எம்ஜிஆர் 1982 சத்துணவு திட்டம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பரமக்குடி தரைப்பாலம் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? அப்ப இந்த ஓடையை தாண்டி தான் நம்ம ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இப்போ மழை காலத்துல ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால என்ன பண்ணணும்? கல்வி சட்டத்தை வந்து திருத்தி இருப்பாங்க. சரியா? கல்வி சட்டத்தை திருத்தி இந்த சைடு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வச்சிருப்பாரு. இதெல்லாம் யார் அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். இப்படி சொன்னது யாரை பத்தினா தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு. கல்விக்கண் திறந்தவர்னு யார? காமராஜரை அழைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். அடுத்து காமராஜரோட சிறப்பு பெயர்கள். பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லுவோம். படிக்காத மேதைன்னு சொல்லுவோம். கர்ம வீரர் காமராஜர். கருப்பு காந்தின்னு சொல்லுவோம். கருப்பு காந்தி. ஏழை பங்காளன்னு சொல்லுவோம். இப்ப தலைவர்களை உருவாக்குவோர்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளன், தலைவர்களை உருவாக்குவார் பிளஸ் கல்விக்கண் திறந்தவர். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம்னா காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்துல கிட்டத்தட்ட 9 வருஷத்துல 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டிருக்காரு. ஒரு மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை வந்து இயற்றி நடைமுறைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பசி இல்லாம படிக்கணுன்றதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் பள்ளிகள்ல ஏற்றத்தாழ்வை சரி செய்யறதுக்காக சீருடை திட்டம். இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின். சீருடை திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு காமராஜர் தான் அறிமுகப்படுத்துறாரு. சரியா? சீருடை திட்டம் அவ்வளவுதான். வேற எதுவும் வேணா. அப்புறம் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்பு. இது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. மதுரை யூனிவர்சிட்டிக்கு மதுரை
காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க காமராஜருக்கு. 1976 பாரத ரத்னா, 1990 வந்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா. இதுவும் நோட் பண்ணிங்க. அம்பேத்கருக்கு 1990 வந்து பாரத ரத்னா கொடுப்பாங்க. காமராஜருக்கு 1976 பாரத ரத்னா. அப்புறம் வந்து காமராஜர் வாழ்ந்த சென்னையில விருதுநகர்ல இதெல்லாம் அரசுரிமையாக்கி இருப்பாங்க. அப்புறம் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. ஸோ நோட் பண்ணிங்க. மெரினா கடற்கரையில சிலை யாருக்கு இருக்கு? காமராஜருக்கு இருக்கு. அப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜரோட பேர் சொல்லியிருப்பாங்க. மதுரையில உள்ள யூனிவர்சிட்டி, சென்னையில இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் வந்து சுட்டியிருப்பாங்க. கன்னியாகுமரியில இருந்து காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் 2000 அக்டோபர் 2, 2000 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்றாங்க? கன்னியாகுமரியில காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம். அப்புறம் வந்து காமராஜர் பிறந்த நாள் வந்து ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா நம்ம கொண்டாடுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அது யாரோட பர்த்டேன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு. பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடுமை சிறுவர்கள் கூறிய காரணம் ஊர்ல வந்து பள்ளிக்கூடமே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? சரி. ஒரு பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து அது கிடைப்பது பசி பிளஸ் இன்றி. பசியின்றி. ஆப்ஷன் ஏ. படிப்பறிவு அப்படின்னா பிரித்ததுன்னு அப்படி கிடைக்கும் நமக்கு. படிப்பு கூட்டல் அறிவு. ஸோ இங்க இருக்கு படிப்பு கூட்டல் அறிவு. ஸோ இதான் ஆன்சரு. காடு பிளஸ் ஆறு எப்படி எழுதணும் நமக்கு? காடு பிளஸ் ஆறு காட்டாறு அப்படிதான் எழுதணும். காடு பிளஸ் ஆறு காட்டாறு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நோட் பண்ணீங்க. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ரைட்டா? நீங்க காடாறுன்னு போட்டக்கூடாது. ஸோ இது போட்டீங்கன்னா இது தப்பு. காட்டாறு அப்படின்றது என்னது? ரைட்டு. சரியா நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூலகம் நோக்கி கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி யார் பாட்டு போடுவாங்க அப்படின்னா அவையார் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. சரியா? ஸோ அதை இங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. சரியா? ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. என்ன நூலகம் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ கட்டினாங்க அப்படின்னா 2010. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம். தரைத்தளத்தோட 8 தளம் இருக்கு. 8 தளம் இருக்கு. பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். தரைத்தளத்தோட சேர்த்து 8 அடுக்கு. அதே மாதிரி பரப்பளவு 8 ஏக்கர். சரியா? அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து அப்ப ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய நூலகம் சீனால இருக்கு. ஆசியா கண்டத்துல 2வது நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஆசியா கண்டத்துல மிகப்பெரிய நூலகம் சீனால இருக்கு. அதுக்கப்புறம் இவரை பத்தி நோட் பண்ணிக்கணும். ரா அரங்கநாதன். யார் அப்படின்னா இந்திய தாவர நூலகவியலின் தந்தை. சரியா? இது நோட் பண்ணீங்க. இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா ரா அரங்கநாதன். நூலக தினம் கூட ஆகஸ்ட் 9 தான் இவரோட பர்த்டே அன்னைக்கு. சரியா? இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதர் ஆகஸ்ட் 9. தரைத்தளத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கான பிரிவு, கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள் தான் இருக்கும். புரியுதா? அதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. வேற எதுவும் தேவையில்லை. இல்லை இம்பார்ட்டன் மட்டும் தான் நம்ம பார்த்தா போதும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒன்று தான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்துல தான் வந்துன்னா அரசு கீழ் திசை சூடிகள் நூலகம் உள்ளது. எதுல? 7ஆம் தளத்துல. இது நோட் பண்ணிக்கலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7ஆம் தளத்துல அரசு கீழ் திசை சூடிகள் நூலகம் இங்கதான் இருக்கு. ஏன்னா இங்க எல்லாம் ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து கொடுத்துருக்காங்க. தரைத்தளத்துல பிரெய்லி நூல்கள் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிங்க. சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். அப்புறம் 7வது தளம் வந்திருக்கேன். 7வது தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா அரசு கீழ் திசை சூடி நூலகம். ஸோ இது நமக்கு நோட் பண்ணிக்கணும். அப்புறம் 8வது தளத்துல வந்து நூலகத்தோட அலுவலக பிரிவு. சரியா? இப்போ முதல் தளம் 2ஆம் தளம் கூட நோட் பண்ணிங்க. தரைத்தளம்னாலும் நமக்கு பிரெய்லி நூல். முதல் தளம்னா தமிழ் தான். குழந்தைகள் குழந்தை பிரிவு பருவ இதழ்கள் முதல் தளம். 2வது தளத்துல வந்து தமிழ் நூல் இருக்கு. ஸோ இந்த 3 மட்டும் நோட் பண்ணா போதுமானது. சரியா? அடுத்து பார்க்கலாம். இப்போ நூலகத்துல படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், ஜவஹர்லால் நேரு. இவங்க 4 பேர்.
நம்ம அமெரிக்காலாம் தெரியும். அம்பேத்கர்லாம் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் லைப்ரரியில தான் இருப்பாராம். சரியா? அப்ப அண்ணா, நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். அத நோட் பண்ணிக்கணும். இப்ப தமிழ்நாடு அரசு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? நடமாடும் நூலகம். அந்த திட்டம் யார் கொண்டு வந்ததுன்னு கேட்கலாம். அத நோட் பண்ணிக்கணும். சிறந்த நூலகர்களுக்கு அரங்கநாதர் விருது வழங்கப்படுகிறது. அத நோட் பண்ணிக்கணும். சிறந்த நூலகர்களுக்கு அரங்கநாதர் விருது குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னா என்ன பார்ப்போம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, திருக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அதாவது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடத்தை பொறுத்து சில ஒற்றுமைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்களை இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்ப 6 வல்லின மெய் எழுத்துக்களும், 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். அது வல்லினத்துக்கு மெல்லின வந்து இணை எழுத்துப்பா. சரியா? எப்படி வரும்னா, மெல்லின மெய் எழுத்து அடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். இப்ப இது மெல்லினமா, இது வல்லினம். இது மெல்லினமா, இது வல்லினம். இது மெல்லினம், இது வல்லினம். இது மெல்லினம், இது வல்லினம். மெல்லினம் அடுத்து வல்லினம் வரும். மெல்லினத்துக்கு அடுத்து வல்லினம் வரும். இது நமக்கு தெரியும். கசட டபர. சரியா? கசட டபரன்னு வரும். இப்ப ஞனன நமன. ஸோ இதுக்கு வேற அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுதான் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இடைநிலத்துக்கள் எல்லாமே ஒரே இனம்னு சொல்றாங்க. எரள வளல அப்படின்றது என்னது? ஒரே இனம். 6ம் என்னது? ஒரே பேரு. அடுத்து உயிரெழுத்துக்கள் வச்சு சொல்றாங்க. அப்ப ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஓ ஓகே. இதுவரையும் நீங்க அப்படியே போட்டுருவீங்க. இது 2 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. ஐக்கு இனெழுத்து இ, ஔ இனெழுத்து உ. ஸோ இது 2ம் நோட் பண்ணிக்கிறேன். இது 2 தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கு. இதா ஐனா ஈன்னு அர்த்தம். இதா அடுத்து ஔனா என்னது? ஊல தானே முடியுது. ஸோ ஊ தான் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் வந்து இருக்கு. உயிரெழுத்துக்கள்ல எப்படி இருக்கும்? குறிலுக்கு நடுவிலும் நெடிலுக்கு குறியிலும் இணையெழுத்து. அதான் இப்ப பார்த்துருப்பீங்க. அப்ப ஆவண்ணா ஆனா அப்படி இருக்கும். அப்ப குறிலுக்கு நடுவில் இதுக்கு இது இணையெழுத்து, இதுக்கு இது இணையெழுத்து. அப்ப குறிலுக்கு நடுவிலும் நெடிலுக்கு குறியிலும் இணையெழுத்துக்கள். பில்லெழுத்து இல்லாத அந்த ஐய வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈ அப்படின்றது இணையெழுத்து, அவுக்கு ஊன்றது இணையெழுத்துன்னு சொல்லுவாங்க. சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அது தெரியும் நமக்கு. சொல்ல வந்து உயிரெழுத்து எப்படி வரும்? சேர்ந்து வராது. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அது நியமானிய குறியெழுத்து வந்து வரும்ட்டாங்க. ஓதல், தூ, தளி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. இதை நோட் பண்ணிக்கணும். தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது. ஸோ அதை நோட் பண்ணிங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து மெல்லினத்துக்கான இடையெழுத்து இடம்பெறாது சொல்லு. மெல்லினத்துக்கான இடையெழுத்து எது வராது அப்படி கேட்குறாங்க. என்ன வராது நமக்கு? கண்ணீல் அப்படின்றது வராது. ரைட்டா? அதானே? இல்லை வேற எதுவும் வருமா? எழுதிடுவோமே என்ன இப்ப மெல்லினத்துக்கு கசரத்து பெற பெற என்னென்ன ஆமாண்ணே. இப்ப பாருங்க மஞ்சள் வருமா? இங்க இருக்கு. மஞ்சள் வருமா? அப்ப இஞ்சிக்கு அடுத்து என்ன வரும்? சாதம் வரும். ஸோ அப்ப இது மஞ்சள் தான் வராது. இதா வந்தான் வருமா பாருங்க. வந்தான் வருது. கண்ணில் கண்ணில் வருமா? இங்க நான் இருக்கு. அப்ப கண்ணிலும் வராது. இன்னும் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லு. தம்பி அப்படிங்கிறது வருமா? தம்பி இருக்கு இங்க. அப்ப என்னது? என்ன வார்த்தை வரும் இங்க? மஞ்சள் அங்க கொடுத்துருப்பாங்களே அது வரும் தான் நினைக்கிறேன். மஞ்சள் வரும். எனக்கு தெரியும் கண்ணில் தான் ஆன்சரா இருக்கும். மேல பாத்துருவோம். எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதெல்லாம் மஞ்சள் கொடுத்துருக்காங்களே. இது இது வரலான்றாங்க. இது வரலாம். ஓ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே இல்லை. இந்த இருக்கு பாருங்க மஞ்சள். ஸோ எப்படி வரலாம்ல? இது பார்க்கல. சரிப்பா. இதுக்கு வந்து அப்ப என்னது வரும்? கண்ணில் தான் ஆன்சர்ப்பா. ஏன் மஞ்சள் வராது. அதை நம்ம அழைச்சிருவோம். மஞ்சள் கிடையாது. புரியுதா? மஞ்சள் வந்து ஒரு இன எழுத்து.
ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படின்னு தான் ஆன்சர். தவறான சொல்லை வட்டமிடுக. இப்போ இது பார்த்தாலே தெரியுது வென்றான் தான். தவறான சொல்லி அது வென்றான். அடுத்து இதெல்லாம் தென்றலே இந்த இன்னும் போடணும். கண்டம்னா இந்த இன்னும் வரணும். நன்றி, மண்டபம் இதெல்லாம் மாத்திங்க. ரைட்டா? அடுத்து இந்த பாரு. யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. இது என்ன திருக்குறள்ல இருக்கு. காற்றும் கற்றாருடைய ரத்துரையா நாற்றுச்சையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமிழையும் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இது. அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்றாங்க. யாருன்னா பழமொழி நானூறு. ஸோ இது நோட் பண்ணிக்கணும். ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா என்னது கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லைன்னு இருக்கும். இப்போ பழமொழி நானூறு. அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஜஸ்ட் உரையாடல் தான். இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கிடையாது. இந்த இடம் நோட் பண்ணிக்கணும்ப்பா. இதுல என்ன நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? இப்ப காமராஜர் பிறந்த நாள் என்னது? கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. ரைட்டா? இப்பதான் பார்த்தோம். அடுத்து ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்ன? ஆசிரியர் நாள். ஆசிரியர் நாள் என்னது? செப்டம்பர் 5. ரைட்டா? அடுத்து அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து பார்த்தோன்னா என்னது? மாணவர் நாள்னு சொல்லுவாங்க. மாணவர் நாள் அக்டோபர் 15. சரியா? அடுத்து விவேகானந்தர் பிறந்த நாள் என்னது? தேசிய இளைஞர் நாள். தேசிய இளைஞர் நாள். விவேகானந்தர் பிறந்த நாள். இப்ப ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். ப்ரீவியஸ் எஸ்ஐ கொஸ்டின்ப்பா. 2023 எஸ்ஐ கொஸ்டின். இங்கதான் இருக்கு. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் வந்து பார்த்தோம்னா என்னது? நமக்கு குழந்தைகள் நாள். குழந்தைகள் நாள். குழந்தைகள் நாள் என்னைக்கு நமக்கு? நவம்பர் 14. ஸோ நோட் பண்ணிக்கணும். இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இது ஜஸ்ட் கதை தான்ப்பா. காமராஜர் வீட்டுக்குள் நுழைய முன்றவர் வந்து சிறுவர் சிறுமி. நிகழ்வு சிறுவனது குடும்பத்தையும் எப்பன்பை விளைக்கிறது. நேர்மை. மறுநாள் குழந்தைங்க வந்து காமராஜர் மனம் மனம் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார். சரியா? ஸோ ஜஸ்ட் நமக்கு இது கொஸ்டின் கேட்கறதுனால கூட நம்ம அந்த கூட்ட கொடுத்து அதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து மொழியோடு விளையாடு. ஸோ இது நம்ம பார்த்துக்குவோம். சரியா? இதரியும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். கல்லாமையை இல்லாமை ஆக்கும். இப்படி வரும். அதுக்கப்புறம் புக் பேக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. கல்வினா தெரியும் எஜுகேஷனு. தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம்னா லைப்ரரி. மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர் அப்படின்னு வரும். மின் தூக்கினா லிஃப்ட். மின்னஞ்சல் இமெயில். குறுந்தவரைனா காம்பாக்ட் டெஸ்க்னு வரும். காம்பாக்ட் டெஸ்க் சிடின்னு சொல்லுவோம். மின் நூலகம் தான் இ லைப்ரரி. மின் நூல்னா இ புக்கு. மின் இதழ்கள்னா இ மேகசின். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து 2வது இயல் தான். ஓகே, 2வது இயல் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.